ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது. அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில சரியா தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்கள்ல எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டி இருக்கிறான். இருந்தாலும் இப்ப அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. பேசாம படுத்திருக்கிறான். அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு நிம்மதி இல்லை, எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நீங்க யாருமே என் பக்கத்துல இல்லை ஆலோசனை சொல்றதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்துல எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி ஏதாவது சொல்லுங்க. அதை நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்ப உதவும் அப்படிங்கிறதுனால. அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ற வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க, இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியா தோணலை, ஒரே குழப்பமா இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்துல உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு பெரியவர் அந்த பக்கமா வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமா ஒரு வாக்கியம் சொல்றேன், ஆனா ஒரு நிபந்தனை. அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமா அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமா அந்த மோதிரத்துக்குள்ள எழுதி வச்சுக்கணும். எப்பவாவது இக்கட்ல மாட்டிக்கிற சமயத்துல மட்டும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்க இருக்கிறதா இருந்தா நான் அதை சொல்றேன் அப்படின்னாரு அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமா மோதிரத்துக்குள்ள பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரல்ல மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோத்து போனவன், ஒரு வெறியில வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தா எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில வந்தா ஜெயிச்சுட்டான். என்னாச்சு, இவரோட நிலைமைன்னா நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியா ஒரு அடிபட்ட குதிரையில ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேற வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார், அதுக்கும் அப்பால போக முடியாது. ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம். உல்லாச பயணிகள் கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனா இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது. அவ்வளவு குறுகிய பாதை அது, வேற வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்துல பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. மோதிரத்தை திறந்து படிக்கிறார். அதுல இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாம போயிருக்குமேன்னு நினைச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியா அந்த அழகை ரசிச்சார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாள்ல படை எடுத்துக்கிட்டு போனார். யாருகிட்ட தோத்து போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல. நம்மளை இனிமே யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசா எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான். அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டுது, ஆணவம் போயிட்டுது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆளு ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ள அவன் எழுதி வச்சிருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்துல தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோட எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும்,
இப்ப திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்றது உண்டு. இருந்தாலும் நாம எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலைய வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். குடும்பத்தில் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன் அதுக்காக தான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் பழக்கம் என்னன்னா, காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும். அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன். அதை வீட்டில் கொடுப்பான். அதை தான் கட்டி அதை இதாக கட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, தாலியாக கட்டுவாங்க. அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது, காட்டுக்கு போகணும், போய் புளியை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் ஏன் போகிறது இல்லைன்னா, இப்போலாம் ஒருத்தனை காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டு வான்னா புலி தான் மாப்பிள்ளையாக வரும். அதனால தான் இப்போ போகிறதில்லை யாரும் காட்டுக்கு. அப்போ பெண்கள் ரொம்ப வீரமாக இருந்தாங்க. பெண்கள் மூலம் அந்த காலத்தில் எப்படின்னா, முறத்தாலேயே புலியை துரத்துவாங்களாம். நம்ம பழைய பாட்டில எல்லாம் பார்த்துருப்பீங்க, முறத்தால புலியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டை. அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம். இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு கணவனை விரட்டிட்டு வந்தாங்களாம் முறத்தை எடுத்துக்கிட்டு. ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முறத்தை எடுத்துட்டு அந்த அம்மா ஓடி வருது. இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய், என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரையே, முறத்தால துரத்துறா இப்படி வரையே அப்படின்னு தான் அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்ன புலியா நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானா. அந்த காலத்தில் புலியை தான் முறத்தால விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்தில் கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும், அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊருக்கு ஊர் எல்லையில் கிடக்கும். ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும். அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும். அந்த வலு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம், பொண்ணு கேட்கறதுக்கு போகலாம். இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைன்னு பார்க்குறாங்க. இளவட்டக்கல்லுன்னு பேர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம். இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் போய், உனக்கு எப்படிப்பா இந்த ஊரில் கல்யாணம், அதை அசைக்கிறது கூட இல்லை. அப்படி ஆகிட்டுது. ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்துதான். அப்படி கணவன் தேர்ந்தெடுக்கிறது, குடும்ப தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறலாம். அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு. யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்தில் குதிச்சு கரையேறணும். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு. ஆனால் குளத்தில் வெறும் விஷப்பாம்புலாம் கிடக்கு. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதிச்சான், படபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறினோடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பெல்லாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதிச்சு கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துருவா, 100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறபடி அப்படின்னா, வேண்டாம் சார்ன்றான். ஓஹோ அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா, அதுவும் வேண்டாம் சாருங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சுன்ட்டு, என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவன்னு தெரியணும் அப்படின்றான். அதுக்காக அவன் பார்த்துறான். அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில். எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள், கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம்.
இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில். இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு. காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால் குடும்பத்தில் அந்த கணவனாக இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம். ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான். மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இவங்களை பார்த்து நாம பித்து குளியும்போம். உளவியல் இவங்களை எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை மனநோயாளிகள்னு தவறா புரிஞ்ச கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பத்தின சில விவரங்கள் ஒரு புத்தகத்துல இருக்கு. அதாவது ஸ்காட்லாந்துல ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேரு டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேரு கேட் வுட். இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுத்தி பார்த்திருக்காங்க. 3 வருஷம் சுத்தினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியா இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்திச்சு பேசி அவங்கள பத்தி ஆய்வுலாம் நடத்தி இருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லி இருக்கிறத கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நாம இவங்களை பார்த்து புத்துக்குள்ளிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், கிண்டில் கூட பண்றோம். ஆனா அவங்களோட அறிவு ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலயும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமா, ஆயுளும் அதிகமா. அவங்கள பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்க, ஆனா நாங்க மற்றவங்கள்ல இருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுல இருந்து இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவை எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில எந்த குறையும் இருக்காது. வீடு, காரு, பணம் எல்லாம் தாராளமா இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையா வரவேற்று எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்ல ஓடிட்டு வந்துருவார். அப்படி வந்தாதான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் பண்றாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி, தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? பொதுவா இவங்க உயர்ந்த புத்திசாலிகளா இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்கள பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படிதான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் 1 பங்குன்னா ஆண்கள் 2 பங்கு. இவங்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களாதான் இருக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குடித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்றதுதான் இந்த தகவல். அதனால 2ம் ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பத்தி சொல்றோம். அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோம். அவங்க கூட வெளியில வந்த உடனே ரொம்ப நேரமா தன்னோட செருப்பை தேடிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்ல என்னது முன்னாடியே கிடைச்சுட்டுது, அதை விட நல்லதா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னா அவன். ஒரு தடவை கலைவாணர் NS கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். கலைவாணர் கல்கியை பார்த்து, எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம். கதை எழுதுறதுக்கு 4 மை வேணும்னாராம் கல்கி. அப்படியா, அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே. நான் சொன்னது கலர் மை இல்ல, அது வேற மை. அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற 4 மை எதுன்னா, 1 திறமை, 2 பேனாமை,
மூணாவது தனிமை, நாலாவது பொறுமை அப்படின்னாராம். உடனே கலைவாணர் உங்க யோசனை அருமை அப்படின்னாராம். அதுதான் கலைவாணர். பொதுவா எழுத்தாளர்கள் எழுதுற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஆனா கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துக்குவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்கள்ல வலியுறுத்துவார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார். பணம், பதவி, புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது. இந்த குணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பாக்குறது வழக்கம். அவரு வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும், வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க. இது அவருக்கு தெரியும். வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார். உடனே ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார். படம் முடிஞ்சு வெளியில வர்றப்போ சில்லறையோட வருவார். எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார். ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை. என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார். ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பாரு. தன்கிட்ட இருக்கிற சில்லறை எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டு தான் அங்கிருந்து புறப்படுவார். ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. இது கலைவாணருக்கு தெரியாது. கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டார். அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடிச்சாந்துருக்கிறான். ஐயா, நீங்களே இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்றது? இன்னைக்கு பட்னி தான், அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா. கலைவாணர் கவனிச்சுட்டார். உடனே காரை நிறுத்த சொன்னார். இறங்கினார். அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சுக்கப்பா, நான் கவனிக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்திருக்கிறார். ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நின்றுருக்கார். அவர் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம். உங்ககிட்டயே இல்லையா அப்படின்னாராம் அவரு. கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. உடனே புறப்பட்டு வீட்டுக்கு போனார். அங்க இங்க தேடி பார்த்து அங்க இருந்த கொஞ்சம் நெஞ்ச சில்லறையை எடுத்தார். காரு டிரைவரை கூப்பிட்டார். தியேட்டர் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார். காரை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம். பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், வித்தியாசமான கலைஞர். கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது. அதுல தியாகராஜ பாகவதர் கச்சேரி முடிஞ்ச உடனே அதுல சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்கிறார். அந்த கச்சேரியில கடம் வாசிச்சவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசா ஒரு வெள்ளி கோப்பைய பரிசா கொடுத்தாராம். மற்றவங்களுக்கு எல்லாம் சின்னதா கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசா பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம். இப்பெல்லாம் ரயில்ல கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வித்துவான் இவ்வளவு பெரிய மண்பானைய ரயில்ல ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறாரே, அது என்ன சாமான்யமான காரியமா? அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்காக தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிசு அப்படின்னாராம். சீடன் வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தான். ரொம்ப தூரம் போக போறான். திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகள்ல ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்துல இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்னுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம். நாம என்ன தப்பு பண்ணணும்? புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வர வச்சுக்கிட்டு குருநாதர்கிட்ட தப்பு பண்ணினேன், என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம் தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை. அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல. நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்ல. நீண்ட பயணம் போக போற, ஞாபகமா ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா?
நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா? அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார். இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம் தான். அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான். இது வந்து சென் வழி. பெரும்பாலும் அது இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமா உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன பாக்குறீங்கன்னாரு அவரு. நீங்க போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி, அதைதான் பாக்குறேன்னாரு இவரு. நீங்க அப்படி பாக்குறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுன்னார். என்னன்னு கேட்டார். நேற்றுக்கு காணாம போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள். இவங்களை பத்திலாம் ஏற்கனவே நாம பேசியிருக்கிறோம். இப்ப டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா? மனிதர்களை 7 வகையா பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில அவங்களை 7 விதமா வகைப்படுத்துறார் அவர். சரி, அது என்ன 7 வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டுல கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பத்தி நாம பேசிக்கிறது உண்டு. இவங்கெல்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, 2வது வகை என்னன்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க. பல பேர் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த வகை. 3வது வகை என்னன்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துகிட்டு இருப்பாங்க. கிட்டத்துல போய் என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பாக்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்துல ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்துல பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு வருவேன், இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்ப கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதுல வாங்க மாட்டாங்க. நாம ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். 4வது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பா நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போறவங்க. அடுத்த வீட்டுல இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா கூட அடுத்த வீடுன்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட மேற்கொண்டு நாம என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. 5வது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டா அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போகுதும்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ரகம். 6வது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலையும் பற்று இல்லாம இருக்கிறவங்க. அவங்களுக்கு எதுலையும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்க எல்லாம் 6வது வகை. 7வது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலைய தன்னுடையதா ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால சும்மா இருக்க முடியறதில்லை. ஆக கூடி இப்படி 7 விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதுல நாம எந்த வகையில வர்றோம் அப்படிங்கிறத நாம தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு. அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமா சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாம போயிட்டுது. டாக்டர் கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்றீங்க, வீண் செலவு தானே இது, நீங்க ஏன் டாக்டர் கிட்ட போய் பணம் செலவு பண்ணுனீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, டாக்டர் வாழணும் இல்லையா, அதனாலதான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனாலதான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாம வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா அதனாலதான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி
வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிர்ந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்ப எளிமையான ஒண்ணு. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்ப நான் சாப்பிட்டுருவேன், எப்ப எனக்கு தூக்கம் வருதோ அப்ப நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்யறோம், இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னார். இப்ப அந்த ஞானி சொன்னாராம், இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னாராம். அப்படியான்னாரு இவரு. ஆமா அப்படின்னாராம். நீங்க செய்யற தவறு எனக்கு புரியுது. ஏன்னா நான் உங்களை மாதிரி நான் வாழ்ந்து பார்த்திருக்கிறேன். அதனால என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாரா. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னாரா இவரு. இப்ப பாருங்க, சாப்பிடுறதுங்கிறது நாம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான். ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கும் நான் சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னாராம். என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கார். நீங்க பசி இல்லாத போது சாப்பிடுறீங்க, இப்போ சாப்பிடுற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறீங்க. சாப்பாடு ருசியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுறீங்க. எது தேவைங்கிறது தெரியாம சாப்பிடுறீங்க. அது மாதிரி தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமா போட்டுது. இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிச்சு பாக்குறது இல்ல. சாப்பிடும்போது 1000 வேலைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதனால அது சாப்பிடுதலா இருக்காது. அதே மாதிரி நீங்க தூங்கும் போதும் அது தூங்குதலா இருக்காது. ஏகப்பட்ட கனவுகள் வரும். உங்க மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால எனக்குள்ள நடக்கிறது வேற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்குள்ள நடக்கிறது எப்படின்னா, நீங்க செய்யற மாதிரி இல்ல. தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும். அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாராம் அந்த ஞானி. இப்ப வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிடுறத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம அப்படி இல்ல, மனம் போன போக்குல சாப்பிடுறோம். இது இன்டெலிஜிங். இது ரெண்டுலயும் செயல்ல வேறுபாடு இல்ல, விழிப்புணர்வுல தான் வேறுபாடு இருக்கு. அவர் சாப்பிடும் போது ஒரு சாட்சி மனோபாவத்தோட சாப்பிடுறார். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடுறார். ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையா செயல்படுது. அதனால அவர் சாப்பிடும் போது நம்மை விட மகிழ்ச்சியா இருக்கிறார். நாம அப்படி இல்ல, வயிற்றை நிரப்புறதுக்காக சாப்பிடுறோம். இன்னும் சொல்ல போனா சாப்பிடும் போது நாம அங்கேயும் இருக்கிறது இல்ல, எங்கேயோ போயிடுறோம். உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கும். ஆனா ஞானி அப்படி இல்லை. அவர் சாப்பிடும் போது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோட செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்யறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவமாகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும். இருந்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திக்கிட்டா போதும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல, எல்லாமே அரைகுறை தான். கேட்டா ஞாபகம் வருது. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்புறம் தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்க வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமா விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்க போய் கவுண்டர்ல கேட்டிருக்கான், மேடம், நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்ப விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த பிளைட்ல எனக்கு இதை மாத்தி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்ப நீங்க வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்ததோ அது போல 40 பங்கு இப்போ அதிகமாயிட்டு தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில 1 கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க, இப்ப 40 கிலோ வச்சுக்கிட்டு நிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில நெருக்கடி அதிகமா போச்சு. இந்த நெருக்கடியில முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க. தியானம்னா ஒருத்தர் 2 பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீட்டுக்கு கூடி தியானம் நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்குதான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் சிரிப்புங்கிறது. இதை பத்தி பெரியவங்க எல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது நாம பிறந்து ஒரு 6 மாசத்துல தான் முதல் தடவையா விவரமா சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. நம்ம பிறந்து 6 மாசத்துக்கு, அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு 6வது வாரம், 1.5 மாசத்துல தான் குழந்தை விவரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்குறாங்க. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் ஒரு குழந்தை. பெரியவங்கெல்லாம் 15 தடவை சிரிக்கிறாங்களாம். 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம அப்படியே குறைஞ்சி 15 ஆயிட்டு.
அதனால தான் இருதய நோயெல்லாம் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 200 சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை, மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது. அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது. ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல். ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல், அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சல், இப்படின்னு சொல்லி சிரிப்புங்கிறது எதுவும் மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்போ மரபு ரீதியாகவே அந்த சிரிப்பு வந்து நம்மகிட்ட சிறைப்பட்டுருக்குதான், அடங்கி போச்சு. அந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அதை ஏற்கனவே இருக்கிறத வெளில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன், குழந்தை தொட்டிலில் இருக்குது, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழுப்பி ஆட்டுங்க சிரிக்கும். அந்த கிளுகிழுப்பை சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை. அது என்ன ஜோக்காது? சத்தம். ஒரு கிளுகிழுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே, அதுதான் இயல்புத்தன்மை. அதே கிளுகிழுப்பை ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க, கோவம் வந்துடும், அடிக்க வருவார். என்னடா விளையாட்டு இது அப்படிமாரு. ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தவர், அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில். ஒரு கிளுகிழுப்பைக்கு சிரிச்சவர் ஒரு காலத்தில் இப்போ கோவப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துட்டு இருக்கிறோம். அதனால வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்லாரையும் குழந்தையாக்க முடியாது. மனுஷன் வந்து எல்லாரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும், அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம், சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம். ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பாட்டி அம்மா, 90 வயசு பாட்டி, அது போயிருக்கு. அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க, இந்த வயசு குறையிற மாத்திரை அப்படின்றது. அவர் ஒரு பாட்டில் கொடுத்தாரு மாத்திரை. பாரும்மா பாட்டியம்மா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர். இந்த 90 வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. 30 வயசு பொண்ணாக போச்சான். 30 வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அது சட்டை கிட்ட போடாமல் கட்டவரில் ஆயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நேற்று வந்தேன், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையுன்னீங்க, நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரை சாப்பிட்டேன், இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டுது, நீ சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னட்ட வந்திருக்கிற அப்படின்னாரான் டாக்டர். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சேன், என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர், என் இடுப்பில் பாருங்க கை குழந்தை, இது சட்டை கிட்ட போடாமல் உட்காந்துருக்கு, கட்டவரில் வேலை வச்சுட்டு உட்காந்துருக்கு, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது, இது என் வீட்டுக்காரரு. இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாரு. நான் எதையாவது கொடுத்து இனிமேதான் வயசை கூட்டி இறக்கி விடுவேன் டாக்டர் அப்படின்னு தான். அவர் வந்து ஏதோ நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது அப்படின்னு தான். அதனால வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம். குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி. குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தை தன்மைங்கிறது வேற, குழந்தைத்தனம்ங்கிறது வேற. அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா இப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தைய தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும், ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும். இப்படிலாம் ஆகிடும் நிலைமை. இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் வந்து பண்ணணும். குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தைத்தன்மை உண்டு. ஒரு வீட்டில் ஒரு புள்ள படுத்திருக்கு, அம்மா வந்து எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்ற. அந்த அம்மா அந்த புள்ளை சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கலம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, கல்லூரிக்கு போகிறதுக்கு, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்னுருக்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும். 2வது காரணம், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்ன பிடிக்கல, அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை.
புள்ள சொல்லியிருக்கு. அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்பினாங்களாம். சரி, நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன், அதுக்கு நீ 2 காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு 52, 2வது காரணம் நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு தான். என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலையும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க, அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க. என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னாரு அப்பா. இளம் பருவம் இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னாரு அவரு. என்ன சார் சொல்றீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படின்னாரு இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனே அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இது வரைக்கும் வந்து சின்ன பிள்ளையா இருந்துட்டோம், இனிமே நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான். தொட்டு பெத்தவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13 to 19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்களை சின்னவங்கன்னு நினைச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினைச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினைச்சா இவங்களை வந்து நல்லவங்களாவும் ஆக்கலாம், கெட்டவங்களாவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமா இவங்களை யாருமே சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியா நடத்துறதும் இல்லை. இது வரைக்கும் நாம சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்பெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்க புள்ள வந்து சொந்தமா யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்க பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்னைக்கு இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறா நடத்துறதுனாலதான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெத்தவங்க சரியா மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணா போகிற பிள்ளைங்க இன்னைக்கு அதிகம். சரி, பெத்தவங்களுக்கு இன்னைக்கு என்னதான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நாம எதையும் சொல்ல வரல, ஆனா அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லி இருக்கிறத உங்க காதுல போட்டு வைக்கலாம். அது என்னன்னா, பிள்ளைங்க கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையா இருந்தப்போ எவ்வளவு பாசமா இருந்தீங்க, வளர வளர அதையும் குறைச்சிக்கிறீங்க. பெத்தவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையா காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புறது உங்ககிட்ட இருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவுதான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்க உதவியா இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமா அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பத்தி மட்டமா பேசாதீங்க. அவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்க பேர்ல அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்க சண்டை போடக்கூடாது. உங்க பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சா அவன் உங்ககிட்டயும் பிரியமா இருக்க மாட்டான், அவங்க கிட்டையும் பிரியமா இருக்க மாட்டான். புள்ள எங்க போறான், என்ன பண்றான் அப்படின்னு எல்லாம் வந்து துப்பறிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புறவங்க. அவங்கள வந்து பொட்டியில வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்க கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும். உங்க புள்ள எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டுல அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவள் ஆயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுகிட்டு இருக்கிறா, சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காம இப்படி மசன்னு கல்லு மாதிரி உட்காந்துருக்கிறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அந்த அம்மா, அவசரப்படாத, பாக்குறதுக்கு கண்ணுக்கு அழகா லட்சணமா புத்திசாலியா ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இருந்தார், அவருடைய மகன் கூட இங்க இருந்தார்ல தமிழ் துறையில, கதிர் தியாகராஜன். அவங்க அப்பா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணது எப்படின்னா, எதிரில் வந்து அவங்க வீட்டு வேலைக்காரனை உட்கார வச்சுக்குவாராம். இவர் உட்காந்துருப்பார், அவருக்கு காலு நடக்க முடியாது, காலு ஊனம். அதனால எதிரில் வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு அவன் கையில திருக்குறள் புஸ்தகத்தை கொடுத்துடுறது. இவர் உட்காந்துக்கிட்டு, இந்த இடத்துல நான் முதலாளி கிடையாது, நீ வேலைக்காரன் கிடையாது, நான் வந்து திருக்குறளை வரிசையா சொல்லிட்டு வருவேன்,
அது சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வா. ஏதாவது ஒரு சின்ன தப்பு சொல்லிட்டா கூட நீ என்ன முதலாளின்னு பார்க்காத, எழுந்திரிச்சு வந்து என் தலையில ஓங்கி ஒரு கொட்டு வை அப்படின்னு. சரி முதலாளின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். வாங்கி வச்சுட்டு சொல்லுங்க முதலாளின்னு உட்காந்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலகு அப்படின்னாரு. உடனே கிடுக்குன்னு கொஞ்சம் இருங்க முதலாளி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வந்து ஓங்கி நங்குன்னு ஓட்டி விட்டான் தலையில. ஏன்டா கூப்பிட்டா? நான் சரியா தானடா சொன்னேன் அப்படின்னா. இல்லை நீங்க சொன்னது தப்பு முதலாளி, அகர முதல எழுத்தெல்லாம்னு நீங்க சொன்னீங்க, இந்த புஸ்தகத்துல அகர முதல வெழுத்தெல்லாம்னு போட்டிருக்கு, அதனால தப்பு. டக்குன்னு திருக்குறளை புடுங்கிட்டாராம். இதே ரீதியில போனா நான் 1330 கொட்டு வாங்கணும் உங்ககிட்ட, என் தலை தாங்காது, நான் பாத்துக்கிறேன் போடான்ட்டாராம். அப்படிலாம் திருக்குறளை வந்து படிச்சு பெரிய இது பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு கால் ஊனும் பண்டிதவன் கதிரேசன் செட்டியாருக்கு. அவருக்கு வந்து பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருந்தாராம், அவனுக்கும் கால் கிடையாது. அப்ப கேட்டிருக்காங்க, ஏங்க ஐயா நீங்க தான், உங்களுக்கு தான் கால் நடக்க முடியாது, நடமாட முடியல, கால் ஊனம், உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க, அவனுக்கும் கால் விளங்காம இருக்கு, கால் சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க. அப்ப அதை நான் வந்து அர்த்தத்தோட தான் வச்சிருக்கேன்னாராம். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது இவன் விட்டுட்டு ஓடி போகாம இருக்கணும்ல, அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த நகைச்சுவை உணர்வை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து எங்க ஆசிரியர் சொன்னது மாதிரி அதை வச்சு எந்த விஷயத்தை சொன்னாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொன்னோம்னா வாழ்க்கையிலையும் சரி, நீங்க எந்த துறையில வேலைக்கு போனாலும் சரி, சக மனிதர்கள்ட்ட பழகும் பொழுதும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வுன்னு இருக்கும்பொழுது நல்லா இருக்கும். அதாவது எங்க இவர் பேராசிரியர் கல்கி வந்து எழுதியிருக்கிறாரு, இதுல பேசினார் அவர் ஆல் இண்டியா ரேடியோல ஆரம்பத்தில் 1938 பேராசிரியர் கல்கி வந்து பேசியிருக்காரு, தமிழில் சிறுகதை அப்படின்னு. எப்படி சொல்றது சுவாரஸ்யமா எப்படி சொல்றதுன்னு சொல்லி அப்ப பேசியிருக்காரு. சிறுகதைன்னா அது சிறுன்னு அர்த்தம் இருக்கு, அதனால சிறுசா இருக்கணும், தேவைக்கு அதிகமா வளர்த்தாத. கதைன்னா அதுல ஒரு கதை அம்சம் இருக்கணும், ஒரே ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்க தோணுதில்ல, அது மாதிரி இருக்கணும் ஒரு வரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்றதே எப்படி சுவாரஸ்யமா சொல்றதுன்னா தேவைக்கு அதிகமா நீ வளர்த்தாதே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு கல்கி. அதாவது நீங்க எழுத்தாளராக இருந்தாலும் சரி, பேச்சாளராக இருந்தாலும், சக மனிதர்கள்ட்ட பழக்கிறவராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமா இது பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கதை எழுத்தாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக கல்கி சொன்னது. ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்கார குப்பனை கூப்பிட்டு, அடை குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடி போய் திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலே இருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதினாராம். சொல்லிவிட்டு என்னப்பா சொல்லிருவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் சொல்லிடுறேன் சாமின்னு இருக்கான் குப்பை. எப்ப இன்னொருத்தரை என்கிட்ட சொல்லி காட்டு, என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாராம். அது என்ன சாமி, கும்மோன் தாசாமி குட்டையில விழுந்தான்னு சொல்லணும், அவ்வளவுதானே, நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்ட்டான். அப்ப கல்கி சொல்றார், சிறுகதையின் இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அந்த வானொலி இதுல ஒளிப்பதிவில் கேட்ட அது அப்படியே வச்சிருக்காங்க. அப்போ பேசுனதெல்லாம் அப்பப்போ இது பண்ணி வச்சிருக்கிறது. அதே மாதிரி கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர் பெரிய பிரபலமான வில்லுப்பாட்டு கலைஞர். அப்புறம் அவர் வந்து காந்தி மகான் கதைன்னு ஒரு வில்லுப்பாட்டு எழுதினார். அப்போ காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டு அவருக்கு வந்து அந்த வில்லுப்பாட்டை கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், எல்லாரும் பெரிய ரசிகர்கள். ஆனா அதையே புஸ்தகமா போட்டு வித்தாரு, விற்கல. காந்தி மகான் கதை புஸ்தகமா போட்டு புத்தகமா விற்கும்பொழுது யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்லை, அவரே வீட்டில் அடிக்க வச்சிருந்தார். அது அப்போ அந்த வில்லுப்பாட்டு இருக்கு, காந்தி மகான் கதை வில்லுப்பாட்டை நான் ரேடியோவில் போடுறதுக்காக எடுத்து பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வந்தது, காந்தியை சுடுற இடத்துல அவர் கதறி அழறார், கதறி அப்படியே நிஜமாவே அழறார் காந்தி சுடப்படுற இடத்துல. அந்த வில்லுப்பாட்டு அது பதிவாயிருக்குது, அதை போட்டு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி, அதாவது ஒரு தடவை சொல்றப்ப அழுக வரலாம் அவருக்கு, இந்த வில்லுப்பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு 500 தடவை 600 தடவை சொல்லும்போது 600வது தடவையும் காந்தியை சூடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நல்ல பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இதுல எப்படி நான் சொன்னது மாதிரி எவ்வளவு நேரம் எதை தாக்க முடியும், குடும்பத்துல வந்து ரொம்ப ஒருத்தர் அனுசரிப்பு தன்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வேணுங்கிறத பத்தி நிறைய அந்த சின்ன சின்ன விஷயங்களா தான் வானொலி சொல்றது உண்டு. இந்த நகைச்சுவைன்னு சொன்னதுனால அதை சேர்த்து சேர்த்து கதையா சொல்றது உண்டு. சின்ன விஷயங்களை வந்து அப்படியே இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை வேணும், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பிரயாணம், குடும்பத்தில் அனுசரிப்பு தன்மை வேணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிடுறது வானொலி ஊடகத்தில். இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க.
2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான். என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறான். இந்த அம்மா சொல்லுது, எங்கள் அப்பா பேரை தான் வைக்கணுங்குது. தகராறு. உடனே என்ன காலையிலேருந்து சண்டை, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல. அதில் கூட ஒத்து போக முடியல. உடனே எழுத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான். வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான். அது ஏன் கேட்குறீங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு, நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது, என்ன பண்ணுறது தெரியலன்னு தான் அவன் சொன்னானா. இது ஏன் சண்டை போடுறீங்க, எழுத்து வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டுருக்கான். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். இவன் யோசிச்சான், சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சிருங்க, இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இந்த இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி, நடுவில் கோபாலம் எங்கேருந்து வந்தான். ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை, வாடா கிட்டவா, அது யாரா கோபாலன் அப்படின்னா, அது எங்கள் அப்பா பேர், நீ அதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போற, சேர்த்து வச்சுக்கோனா. அதாவது 2 பேருக்குள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான். அப்படி வரும். அந்த வாழ்க்கையில் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் ஒருத்தர் அனுசரித்து போகிறது, அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுடா, காது சரியாக கேட்காது அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, அப்படி நேராக கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது. வெளியில் போனான். வெளியில் போய் தெருவில் நின்றுட்டு, இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்தது உள்ள வந்தான், வீட்டுக்குள்ளே நின்றுட்டு 2வது தடவை கேட்டான். கூடத்தில் நின்றுட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா அப்பவும் பதில் வரல. சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கேட்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அந்த பொண்ணு எதை சமைச்சிக்கிட்டு இருக்கு. அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காய வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். 3வது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல. மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான், 3வது தடவையா சொல்றேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான். இவனுக்கு காது கேட்கல, இவன் அதை போய் குத்துறான். அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் திருவள்ளுவர் இதில் என்னன்னா ரொம்ப கிட்டத்தில் நமக்கு புத்தி சொல்றவர் அவர் தான். மற்றவங்களாம் எட்டத்துலேருந்து சொல்லுவாங்க, நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணுவாங்க. நமக்கு நீ நல்ல காரியம் செய்யறது நல்ல காரியமா, எதுக்கும் கவலைப்படாது, நீ பாட்டு செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க. திருவள்ளுவரை சொல்ல கிட்ட நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துடும், ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போறார். அது நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க. பலனை பற்றி கவலைப்படாத, நீ பாட்டு எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்றது இருக்காங்க நிறையா. நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை, நீ நல்லது செஞ்சா கூட தப்பு வந்துடும், ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு. அது நம்ம பேர்ல அக்கறை, அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும். இப்போ ஒருத்தன் ஒரு தெருவில் ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி 12 மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான். ஒரு பெரியவர் வந்தார், ஏய் இந்த நேரம் அப்படி அநியாயமாக அப்படி ஆடிட்டு நிற்கிறியே, உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான். பக்கத்தில் பார்த்தார், ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது, கதவு இருந்தது, அங்கே தான் அவருக்கு ஏன்னா பிடிச்சி எடுத்துகிட்டு போனார். வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்றேன்னா வரமாட்டேங்கிறான். நீ வாடான்னு வலுக்கட்டாயமாக அந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் மாடிப்படியில் இந்த கதவை திறந்து உள்ள போய் படுறா அப்படின்னா போக மாட்டேங்கிறான். ஒரு வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளி கதவை சாத்தி விட்டு இறங்கி வந்துட்டார். அப்பாடா ஒரு நல்ல காரியம் பண்ணோம். வந்தா இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே. ஏய் நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான். சரி வாடா உனக்கு இங்கே தான் நான் அண்ணந்து பார்த்தான். சரிவா அங்கே தான் தங்கியிருக்கேன்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் கதவை திறந்து போடான்னு அவனும் போக மாட்டேங்கிறான். அவனையும் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார். வந்தா 3வது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான். எத்தனை பேருடா இன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டார். நான் வரமாட்டேன்னு கத்தனான். அதெல்லாம் முடியாது, ஒன்று அங்கே விட்டுட்டு தான் போவேன்னு அவர் பெரியவர் இழுக்கிறார். இழுத்ததும் உடனே போலீஸ்ன்னு கத்திருக்கான். போலீஸ்காரர் வந்துட்டார். அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான், இந்த பாருங்க சார், யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பை குழியில் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் 3 தடவையா. நான் இறங்கி கீழே வந்துட்டு இருக்கேன், இன்னும் 2 தரம் தள்ளி விட்டாருன்னா செத்து போடுவோம் சார் அப்படின்றான். இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு.
அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை. நீ நல்லதுதான் செஞ்சார், தப்பு வந்துடும், அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும். அந்த நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை. நல்லதுன்னு செய்வாங்க. இப்போ ஒருத்தன் யார்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டான், ஒரு 100 ரூபா கொடுங்கடா, ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு. யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, பரவாயில்ல. உடனே அவன் என்ன பண்ணா, சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நமக்கு தேவை ஒரு 100 ரூபா, இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம், அவர் தானே எல்லாரையும் படைச்சார், அவர் கொடுக்குறாரா பார்க்கணும். ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். போஸ்ட் கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன், ஒரு 100 ரூபாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான். போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல, பெறுகிறவர் முகவரி உயர் தெரு கடவுள் அவர்கள், அப்புறம் தெரு நம்பர், வீட்டு நம்பர், தெரு ஒன்றும் தெரியல. யோசிச்சான், கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு, சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான். அந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமா 100 ரூபா கேட்டிருக்கான், நாமளே அனுப்பிச்சிருவோம், கடவுளுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்கு உதவி பண்ணுவோம்னா ஆளுக்கு உடனே 5-10 எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் சேர்த்தா ஒரு 90 ரூபா சேர்ந்து போச்சு. உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தாரு. மணி ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார். அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் 90 ரூபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார். அவன் வாங்கிட்டான். வாங்கி 90 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான். அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது, ரொம்ப நன்றி. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன், ஆலோசனை, அறிவுரை. இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம், அவர் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா. நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுது பாருங்க. இதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை அப்படிங்கிறது அதான். அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க. அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதை திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அதாவது உடம்போடு உயிரிட என்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார். உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை தொடர்பு. அதை சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். தி லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி இஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி. இப்படி இருக்கு. அதே போல 2 வரியில அந்த காலத்தினால் செய்த நன்றி செய்த ஞாலத்தின் மானப்பெரிது, அது மாதிரி a help rendered in hour of need, so small, though smaller greater than the world அப்படி இப்படி அழகாக அதை பண்ணியிருப்பார். இவர் சொன்ன அந்த நம்ம நாவலர் நெடுஞ்செழியன் அவர் அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்தப்போ வானொலி நிலையத்துக்கு வந்திருந்தார். அப்போ முன்னாடி ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அவர் பதிவுக்கு முன்னாடி. அப்போ கேட்டார், நீ என்ன படிச்சிருக்கேன்னு என்ன கேட்டார். நான் வந்து விவசாயம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு. விவசாயம் படிச்சிருக்கேன்னா அப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். என்ன சார் கேட்க போறீங்கன்னா, இந்த காலத்தினால் செய்த நன்றி செய்தேனும் ஞாலத்தின் மான பெரிதுன்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல. ஆமான்னு அது வந்து அது பொருத்தமா இல்லையே அந்த உதாரணம்னார். என்னன்னு கேட்டேன். காலத்தினால் செய்த நன்றினா ஒருத்தன் ஒரு அவ தேவைப்படுறப்ப செய்யற உதவி பூமியை விட பெருசு. ஞாலத்தின் மான பெரிதுனா பூமிங்கிறது ஒரு பௌதிக பொருள், அது உருண்டை. உதவிங்கிறது ஒரு செயல். நீ ஒருத்தனுக்கு அந்த நேரம் பார்த்து செய்யற உதவி வந்து பூமியை விட பெருசுன்னா நீ செய்யற செயல் உருண்டையா இருக்கா? அதுக்கும் பூமி உருண்டைக்கும் என்ன சம்பந்தம்? அது பொருத்தமா இல்லையேன்னு அவர் சொன்னார். நெடுஞ்சே ஆமாம் சார் எனக்கும் அது பொருத்தம் அப்படித்தான் தெரியுது அப்படின்னா. இல்லை இல்லை நீ விவசாயம் படித்ததுனால கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். அது அப்படி இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, காலத்தினால் செய்த நன்றிங்கிறது நேரம் பார்த்து உதவி செய்யறது. பூமி வந்து உடனே உதவி செய்யாது. அது எப்படின்னா, இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டின்னா ஒரு 4 மாதம் கழிச்சு தான் கத்திரிக்காய் காய்க்கும். இன்னைக்கு ஒரு நெல்லை நடவு பண்ணினா ஒரு 3.5 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் உனக்கு பலன் கொடுக்கும். 4 மாதம் கழிச்சு பலன் கொடுக்குற பூமியை விட உடனே செய்கிற உதவி பெருசு இல்லையா? அதனால தான் காலத்தினால் செய்த நன்றி செய்தேன்னு ஞாலத்தின் மான பெருது அப்படின்னார். இதை நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னார். அப்படி அவரெல்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. இலக்கியத்தோடு இருந்திருந்தா
நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் அடுத்த கேள்வியும் கேட்டார், அவர் விடலை. அப்புறம் நிலையில் தெரியாத அடங்கிய அந்த அப்புறம் கடலை விட பெருசி, அதாவது அப்படின்னு ஒரு இது, அதுக்கு அந்த திருக்குறளுக்கு ஒன்று சொன்னேன். நிலையில் தெரியாத அடங்கியான் தோட்டம் மலையினுமான பெரிதுன்னு ஒன்று. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்றி கடலில் பெரிது. அதாவது பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெருசுன்னு சொல்றாரு. கடல்ங்கிறது விரிந்தது. பயன் கருதாமல் செய்கிற உதவிக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார், இந்த முதல் கேள்வி மாதிரி. அப்புறம் அவரே விளக்கம் கொடுத்தார். கடல் பயன் கருதி தான் நமக்கு உதவி செய்யும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி ஆவியா போய் மறுபடியும் மேகமாகி மறுபடியும் மழையா பொழிஞ்சு அந்த தண்ணி மறுபடியும் நம்மகிட்டே வந்துடும். அப்படிங்கிற பயன் கருதி கடல் உதவி செய்யுது. அதை விட பயன் கருதாமல் செய்கிற உதவி பெருசு இல்லையா, அதனால தான் கடலை விட பெருசுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் அதை கொடுத்தார். இப்போ நிலையில் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினுமான பெரிதா, மனசு அடங்கணும்னா மலையை விட பெருசு அப்படின்னா மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை, மனம் அசையாமல் இருக்கிறது தான் அதிசயம். அதனால மலையை விட பெருசுன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்டு போனார். மனசை அசையாமல் வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சொல்லிடலாம், மனசை நான் கட்டுப்படுத்துறேன்னு. ஒருத்தன் நான் என்ன பெரிய பெரிய துறவிகள்லாம் பண்ண நான் மனசை கட்டுப்படுத்துறேன்னு ஒருத்தன் சவால் விட்டுட்டு போனான். போய் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நடு காட்டில் போய் உட்காந்துக்கிட்டான். மனசை கட்டுப்படுத்துறது என்ன பெரிய காரியம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தான். உட்காந்து பார்த்தா எதிரில் ஒத்தையடி பாதை, அதில் ஒரு நடனம் ஆடுற பொண்ணு போயிட்டு இருக்கு. டான்ஸு ஸ்கூல் ஒன்று, டான்ஸு கற்றுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு. இது என்ன இவ்வளோ தூரம் உட்காந்துருக்குறோம், இப்பவும் நமக்கு தொந்தரவாக இருக்குதே, கண்ணு இடைஞ்சலா இருக்கேன்னு சொல்லி பார்த்தான். 8 மணிக்கு கிளாஸு தினம் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தான், ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிட்டான்.